சட்டமன்றத்தில் நடந்த காரசாரமான விவாதங்களை விரிவாக விவாதிக்க இன்று நம்மோடு ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் தொடர் கவிதா இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் தொடர். வணக்கம். எப்பவுமே விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போனார்னா சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. ஏதாவது கேள்விகள் எதிர்கட்சி தரப்புல இருந்து முன்னெடுத்து வச்சாலுமே அதுக்குன்னு ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் பதில் சொல்றாங்கன்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் தானா எழுந்து நின்று பேசியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல ஒரு மாற்றமா பார்க்கிறேன், முன்னேற்றமா பார்க்கிறேன். நமக்கு அதுதான் வேணும். ஏன்னா எல்லாருமே வாக்களிச்சது விஜய் அவர்களுக்கு தானே தவிர கூட இருக்கிற அமைச்சரோ எம்எல்ஏ யார் என்னன்னு தெரியாமலே ஓட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து முதல்வர் பதில் சொன்னாதான் அது ஏத்துக்கும்படியா இருக்கும். இப்போ அமைச்சர்களுடைய வார்த்தையை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ முதல்வர்னு எதுக்கு இருக்காங்க? அப்போ சார்ந்த அமைச்சர்கள் சொல்றதை தாண்டி ஆமா, எதுவா இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவர் யாரு? முதல்வர் தானே. அப்ப அவரு சொல்றது நல்லா இருக்கும். இன்னைக்கு அவர் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் அவர் ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு. அட்லீஸ்ட் அமைதியா பேசினது அவர் பேசினாரே, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் நாங்க. ஸோ பேசியிருக்கிறாரு. நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா? குருவை சாகுபடி குறித்து முதலமைச்சர் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப அதனால இப்ப அடுத்த ஜென்சிக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி இதுமாதிரி எல்லாருமே நியூஸ் பேப்பர் கொஞ்சம் சேல்ஸ் அதிகமா இருக்கும். தாவிகாரங்கள நியூஸ் பேப்பர் படிச்சா நல்லதுதான், படிங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க படிங்க, கரெக்டா விவாதம் பண்ணுங்க, இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு அப்படின்றத ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அவசியம் இல்லை. பேப்பர் நியூஸே இன்னைக்கு வர்றதா நாளைக்கு வருது. இப்பெல்லாம் ஆன்லைன் நியூஸ் நீங்க உடனே பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் நம்ம எல்லாம் அப்டேட் ஆயிட்டு இருக்கோம். முதல்வர் அவரும் அப்டேட் ஆகணும். அவர் நியூஸ் பேப்பர் சொல்லும் போதுதான் எதிர்கட்சி தலைவர் இருந்துச்சு சொன்னாரு, பேப்பர் படிக்கிறது முக்கியம் இல்ல, எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி. அவங்க கேட்ட கேள்வி என்ன, அதற்கு என்ன பதில முதலமைச்சர் கொடுத்திருக்காரு, எங்க இந்த சிக்கல் என்பது ஆரம்பிச்சது. அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லல, இவரா இருந்து வேற ஒரு டைலாக் பேசுறேன்னு சொல்றாங்க. என்ன கேள்வி கேட்கப்பட்டது? இப்போ விவசாயத்துக்கு வருஷம் கொடுக்கக்கூடிய நிதின்னு ஒண்ணு இருக்கும்ல, இது நம்ம கொடுத்து ஆகணும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்து, அது எந்த அரசா இருந்தாலும் கொடுத்து ஆகணும்னு ஒரு இருக்கு, ஸ்கீம் இருக்கு, அது கொடுத்துருக்காங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் கேட்டது வறட்சி நிவாரணம். இப்போ 2 மாசம் தண்ணி வரல, பயிர்கள்லாம் வாடி போயிருக்கு. சோ இதுக்கான நீங்க நிவாரணம் கொடுக்கணுமே தான் இவங்க கேள்வி வச்சது. அவரு என்ன சொல்றாரு, முதல்வர் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கொடுத்துட்டோம், நீங்க எல்லாம் பேப்பர் பாக்குறீங்களா பாக்கலையான்னு. அப்ப அதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, நீங்க பேப்பர் பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், அது எந்த அரசு வந்தாலும் அது கொடுத்து ஆகணுன்ற சட்டம் இருக்கு, அதுதான் கொடுத்துருக்கீங்க. இப்ப 2 மாசம் தண்ணி வரலையே, வறட்சியை பயிரெல்லாம் வாடி போச்சு, இதுக்கு நிவாரணம் எங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், 60 நாள் தண்ணி வரல காவேரியில, அதை பத்தின எந்த ஒரு முன்னேற்பாடும் தமிழ்நாடு அரசு செய்யல. தமிழ்நாடு முதல்வர் அதை குறித்து எதுவும் பேசல. முதல்வர் பெரிய ஒரு திட்டத்தை கையில எடுத்திருக்கிறாரு. நானே இந்த கர்நாடகத்துக்கு போயிட்டு டி.கே. சிவகுமார் அவர்களை சந்திப்பது என்பது நானா தான் முன் செஞ்சேன் அப்படின்னு அவர் அட்டெம்ப்ட் போட்டு அது ஃபெயில் ஆனாலுமே ஒட்டுமொத்த அவமானத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் தாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? இல்லை, எனக்கு புரியல. எப்படி நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய அவமானத்தை நீங்கள் தாங்குறதுன்றது, நீங்கள் தானே மக்களோட பிரதிநிதியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் போய் அவமானத்தை தாங்குனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தானே அதை அவமானத்துக்குள்ளாவாங்க. இந்த புரிதலையா இல்லை. இங்கே நாங்கள் ஒரு விமர்சனம்னு வச்சா, எங்களுடைய முதல்வர்கிட்ட நாங்கள் ஒரு விஷயத்த கேட்குறோம், எங்களுடைய முதல்வர்கிட்ட நாங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறோம், அதுக்கே நாங்கள் பயந்து பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இல்லாத கேஸ் எல்லாம் நீங்கள் போட்டு விட்டுறீங்க இந்த அரசு. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டு மக்களில் தான் மற்றவங்க எல்லாரும் வராங்க. விமர்சனம் பண்ணுறவங்களும் உங்களுக்கு மக்கள் தான், விமர்சனம்க்கு அப்பாற்பட்டாங்க. உங்களை போற்றவங்களும் உங்களுடைய மக்கள் தான். எல்லாத்துக்குமான முதல்வர் தான் நீங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், உங்ககிட்ட விமர்சனம் வைக்கிற நாங்க தான் சொல்றோம், நீங்க போய் அவமானப்படக்கூடாது. இதுல சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடியுமே கர்நாடகா தண்ணி கொடுக்கல. அதிமுக ஆட்சியில நடந்திருக்கு, திமுக ஆட்சியில நடந்திருக்கு. இப்ப 2 தான் நம்ம மாத்தி பார்த்திருக்கிறோம். சோ இது எம்ஜிஆர் டைம்ல இருந்தே நடந்திருக்கு, கலைஞர் டைம்ல இருந்தே நடந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் எல்லா முதல்வர்களும் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்தாங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. இப்போ 12ஆம் தேதி தண்ணி வர வேண்டியது, ஜூன் 12. அப்போ தண்ணி திறந்து விடல கர்நாடகா. ஆகஸ்ட் வந்தாச்சு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் மழையே பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ தாவேக்காரங்களாம் சந்தோஷப்பட்டாங்க, எங்க அண்ணன் போறேன்னு சொல்லும் போதே மழை பெஞ்சிட்டு. நாங்க என்ன கேட்கிறோம், ஜூன் 12ஆம் தேதி தண்ணி வரல இல்லையா, அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நீங்க என்ன அழுத்தம் கர்நாடக அரசுக்கு நீங்க கொடுத்தீங்க? அப்ப நீங்க சட்டப்படி ஏன் நடவடிக்கை எடுக்காம போனீங்க? அப்போ நீங்க போய் பேசுங்கலாம் நாங்க சொல்லவே கிடையாது. நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. காவேரி நதிநீர் மேலாண்மை வாரியம்னு ஒண்ணு இருக்குல்ல, 2 ஸ்டேட்ஸ்குள்ள ப்ராப்ளம் இல்லாம
இருக்கணும்னு சொல்லி தானே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்க. அப்ப அதன் மூலமா தானே நீங்க பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க. ஒருவேளை அது சரியா வராத பட்சத்தில் நீங்க உச்ச நீதிமன்றத்தை நாட போறீங்க. இதெல்லாம் ஏன் பண்ணல? 2 மாசமா ஏன் இந்த ப்ராசஸிங் நடக்கல? நீங்க இப்ப வந்து சொல்றீங்க நான் தான் போகணும்னு நான் நினைச்சேன், நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எதுக்கு ஜனநாயகம் படம் ஷோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசலாம்னு நினைச்சீங்களான்றது எங்களுடைய கேள்வியா இருக்கு. இல்ல இந்த மாதிரி கேள்விகளை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்றாரு. இப்ப நீங்க கேட்ட அனைத்து கேள்வியுமே கிட்டத்தட்ட எதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட மாட்டீங்கன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை அடுக்கினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சபாநாயகர் அவர்கள் பேச விட மாட்டாங்களே, இது என்ன? அவர் தனது கட்சியை சார்ந்த சபாநாயகர்ன்றதால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? கண்டிப்பா அது ஸ்பீக்கர்ஸ் எப்பவுமே அப்படித்தான் இருப்பாங்க. ஆளும் கட்சிக்கு ஏன்னா அவங்க பர்சன் தானே, அவங்க எம்எல்ஏ தானே, அப்ப அவங்களை விட்டு கொடுக்க போறது கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைனா அட்லீஸ்ட் இன்னைக்கு கேமரா வந்து எதிர்கட்சி பக்கம் திரும்பினதே எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நேத்து முந்தா நாள்லாம் கேமரா திரும்பவே இல்லை. எதிர்கட்சி பக்கம் என்ன நடக்குதுன்னே காமிக்காத அளவுக்கு தான் நீங்க வந்து சட்டசபை நீங்க கூட்டிட்டு பார்லிமென்ட் ஸ்டைல்ல இருக்கே. அதேதான் சேம் தான். அது பாஜக அரசு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை மாத்திருக்கோம். எப்படி இவங்க எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் மாத்திருக்காங்களோ அதே மாதிரி பாஜக வந்து ஸ்டிக்கர் மாத்தி வந்திருக்கு தாவேக்கான்னு சொல்லிட்டு. அது நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ இவங்களுடைய அடக்குமுறை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க பேசக்கூடாது, எதிர்கட்சிக்காரங்க கேள்வி வைக்கக்கூடாது. அப்ப நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க, நீங்க எந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டியதானே, சபாநாயகரை எந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டியதானே, விட்டு அவரை அதை சொல்லுவாரு. இப்போ அது முடியாத பட்சத்துல தான் அவர் இருக்கிறாரு. இல்ல நான் பேச நான் டைம் கொடுக்குறேன். இவங்க அதிமுகல நடந்த மாதிரி அம்மையாருக்கு எவ்வளவு ஸ்துதி பாடுவாங்களோ அந்த ஸ்துதி இந்த அமைச்சர்கள் பாடிட்டு இருக்காங்க. கடைசியில கடுப்பாய் எதிர்கட்சி சொன்ன உடனே இல்ல நீங்க வந்து சப்ஜெக்ட் பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்றாரு. நேற்று வந்து விஜய் அவர்களோட தனி மனித துதி பாடல அதை வந்து சபாநாயகர் தடுக்கல, அவை குறிப்புல இருந்து நீக்கலன்ற அளவுக்குலாம் அவர் அதிகமா பேசல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன போராட்டங்களை நீங்க முன்னெடுக்கணும், என்னென்ன நீங்க வழிமுறைகள்லாம் இருக்குன்னு சொல்லி பேசும்போது இதை நான் அவை குறிப்புல இருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பேசுறேன். எதுக்கு? கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு. அதாவது என்ன சப்ஜெக்ட் உங்ககிட்ட சிறப்பு கவன தீர்மானம் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க, உங்களுக்கு எப்ப கேள்வி கேட்கணுமோ அப்ப கேள்வி கேளுங்கன்னு சொல்றாரு. இங்க கேள்வி என்ன வருதுன்னா, இந்த கேள்விகளை அவை குறிப்புல இருந்து நீக்கிறீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் சில சைகைலாம் பண்ணி காமிச்சிருந்தாரு. அப்பெல்லாம் நீங்க அதெல்லாம் சினிமாலே வச்சீங்களே, அந்த செய்கையை நீங்க சினிமாலே வச்சீங்க, பெரிய திரையிலே நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சட்டமன்றமே ஒரு மாதிரி அராஜகமா தானே நடக்குதுன்னு தானே நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இது கேள்வி வைக்கிறது எதிர்கட்சி தலைவர் உரிமை இல்லையா? அவர் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் சொல்ல போனா அவைகள்ல வந்து முதல்வர் பேசுறதுக்கு கூட தடை விதிக்கலாம், அவங்களுக்கு கூட டைமிங் இருக்கு. ஆனா எல்ஓபிக்கு டைமிங் லிமிட்டே கிடையாது, அவங்களுக்கு டைம் லிமிட்டே இல்லை. பிகாஸ் மக்களுக்காக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆளும் கட்சியினர் கேட்டுதான் ஆகணும், முதல்வர் கேட்டுதான் ஆகணும். அப்போ இங்க வந்து இந்த மரபே மீறப்படுது அப்படிங்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பரவாயில்ல, அவர் ஃபேன் தானே, நடிகர் விஜயோட மிகப்பெரிய ஃபேன் தானே சபாநாயகர், அதனால அவரு அறியாம அது வருதா இருக்கும் சட்டமன்றத்துல. இது இந்த கூட்டத்துக்கு முக்கியமான கருவு என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்ட போறீங்க? இதற்கு வந்து எதிர்த்தரப்பு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போறோம், அதுல நீங்க பங்கு கொள்வீர்களான்னு கேக்குறாங்க. அப்போ இன்னைக்கு என்னன்னு பேச மாட்டாங்க, நாளைக்கு நீங்க கலந்துக்கிட்டியான்னு கேக்குறாங்க. இது எப்படி பாக்குறது? இல்ல இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன்ஸ் இது வந்து முன்னாள் முதல்வர் அவர் கூட்டினார்ல, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாரு டீலிமிட்டேஷனுக்காக. எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க, தாவேக்காரங்கள ஒருத்தங்க வரல, கலந்துக்கல, எல்லாரும் பேச மறந்த விஷயமா இருக்கு. ஆமா, போல தாவேக்கா போகல. டீலிமிட்டேஷன்ஸ்க்காக அன்னைக்கு அனைத்து கட்சியினரையும் மிக மரியாதையோட இன்னைக்கு வச்சிருக்கேன் வீட்டுல சாயந்தரம் டீ குடிக்க வந்துருங்கன்னா அப்படின்னு அவர் கூப்பிடல. அவர் எல்லாருக்குமே முறைப்படி அழைப்பு கொடுத்தாரு. நாத்தாக்கால இருந்து கூட வந்தாங்க, நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்க வரவே இல்லை. அப்போவே நம்ம சொன்னோம் இவங்க பாஜகவோட இன்னொரு முகம்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? சட்டமன்றத்தில் நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டால் இது என்ன கேள்வி? டீலிமிட்டேஷன்ஸ்க்கு குரல் கொடுத்து அந்த பேப்பரை எரிச்சு அதுக்கப்புறம் அந்த டீலிமிட்டேஷன்ஸை வந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியாச்சு. இன்னைக்கு நீங்கள் வந்து டீலிமிட்டேஷன்ஸ்க்காக நீங்கள் பஞ்சாயத்தை கூட்டுறீங்களே, இப்போ என்ன அவசியமான விஷயமா இருக்கு? இன்னைக்கு என்ன தேவை? நாளைக்கு உள்ள விஷயம். இப்போ நீங்க வந்து டீலிமிட்டேஷன்ஸ்க்கு நீங்க எத்தனை பேரை நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய மினிஸ்டர்ஸை வச்சு நீங்க எம்பிஸை வச்சு நீங்க பேசிக்கலாமே. தாவேக்காக்கு எம்பிஸ் கிடையவே கிடையாது, தாவேக்காக்கு அந்த பவர் கிடையாது. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யார் பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட் இருந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எம்பிஸ் தான் பண்ணுவாங்க. 32 எம்பி நம்மள்ட்ட இருக்காங்களே, திமுகவோட எம்பிஸ் இருக்காங்களே, அவங்க போகணும் போக வேண்டும்ன்றது கட்டாயம் இல்லை. ரெண்டாவது, திமுக வந்து எப்பவுமே மக்களுக்கான அரசியல் பண்ணும். நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா ஐயோ நீங்க கூப்பிட்டு நாங்க வரணுமான்னு இந்த ஈகோ கிளாஷ்லாம் திமுக கிட்ட கிடையாது. ஏன்னா திமுக வந்து ஒரு ப்ராப்பர் கட்சி. இங்க ஈகோக்காக யாரும் அரசியல் பண்ணவே இல்லை. பட் நீங்க எங்க வச்சு கூப்பிடுறீங்க?
அதாவது எப்ப சொல்றீங்க நீங்க? அப்ப இது வந்து மக்கள் கிட்ட போய் சேரும். பாரு அவர் கூப்பிட்டாங்க நீங்க போகல அப்படின்னு. புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குல்ல, மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க புரோட்டோகாலே வந்து வார்த்தையை வந்து விளையாட்டாக்கிட்டீங்க. பிரியா மேயர் பேசினதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை வந்து மீம் கிரியேஷன்ஸ்க்காக நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. சரிங்க, ஒரு மாண்புன்னு இருக்குல்ல. நீங்க யாரை எப்ப என்ன விஷயத்துக்காக அழைக்கணும், எப்ப என்ன விஷயம் பேசணும்னு இருக்குல்ல. நிச்சயமா. செத்து போன பணத்தை நீங்க நோண்டி இப்போ பேசுனீங்க அப்படின்னா, இல்ல இன்னைக்கு ஒருத்தன் தண்ணி தாகத்துக்கு இழுத்துட்டு இருக்கான், உயிர் போராடிட்டு இருக்கான்னா இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா, இல்ல தலைவலிக்குன்னு வந்தவனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? அப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசுங்கன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டே வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 ஃபேக்கான ஒரு பட்ஜெட்டா இருக்கு. பென்ஷனர்ஸ்க்கு 14,000 கோடி கட் பண்ணிருக்காங்க. 14,000 கோடிங்க கட் பண்ணிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம், ஏன்னா அதிகப்படியா ஓட் பண்ணிருக்கிறது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் பண்ணிருக்காங்க, ரிட்டையர்ட் பர்சன்ஸ் தான் பண்ணிருக்காங்க, பேரன் சொன்னா பேத்தி சொன்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பென்ஷன் வர போறது இல்லை, எனக்கு பென்ஷன் வர போறது இல்லை, நம்மலாம் பிரைவேட் செக்டர்ஸ்ல இருக்கோங்க. அப்ப நீங்க வந்து எந்த இடத்துல நீங்க கையை வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டு விசில் ஊதுனவங்களுக்கு நீங்க சங்கு ஊதிருக்கீங்க. 14,000 கோடி அவங்க வந்து 14,000 கோடி பண்ணல. இந்த வருஷம் பட்ஜெட்ல நிதி நிலைகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுனால இப்ப அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு அப்படின்றது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க. பள்ளி கல்வி குழந்தைகளுக்கான திட்டங்கள் வருஷம் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 500 கோடி சம்திங் அதை நீங்க கட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் யார் கொடுத்த ஐடியானே தெரியல. குழந்தைங்களுக்கு, முக்கியமா பள்ளி குழந்தைகளுக்கான விஷயத்துல நீங்க கை வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க என்ன நாட்டை முன்னேற்ற வர போறீங்க? ஏன்னா இன்றைய தலைமுறையினர் தான் நாளைய தேசம் நம்ம சொல்லுவோம். அவங்க தான் வளர்ந்து ஆளாக்கணும். அப்போ அந்த படிப்புக்கான ஒரு விஷயத்த வந்து நீங்க பெரிய அளவில் கோட்டை விடுறீங்கன்றது மட்டும் நல்லாவே நமக்கு தெரியுது. ஆனா இதையும் ஃபயர் விடுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. பென்ஷன் வாங்குறவங்க பாடு அவ்வளவுதான். இப்ப நமக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்ல தோணுது, பேரன் சொன்னா பேத்தி சொன்னா அப்படின்னு ஓட்டு போட்டவங்க எல்லாம் நீங்க இருந்து விசில் மட்டும் அடிங்க இந்த வருஷம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காரு. அடுத்த வருஷமும் இதுவே ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ விவசாயிகள் மட்டும் இல்ல, யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி தோழர், இப்ப எதற்காக இவ்வளவு கேள்விகள் கேட்டும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் நாங்க கூட்டவே மாட்டோம்னு சொல்லி இந்த அரசு நிக்கிறாங்க? ஈகோ தான். இன்னொரு விஷயம், அது தெரியுமா இவங்களுக்கு தெரியாதான்றதே தெரியலையே. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போடுறதுக்கு பாதி கட்சி உங்க கூட தான் இருக்கு. முக்கியமான தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கட்சிகள்லாம் உங்களோட தோழமையாக தான் இருக்காங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஐஎம்எல்லாக இருக்கட்டும், பாதி கட்சி உங்க கூட தானே இருக்காங்க. இப்போ இவரு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், வைகோ அவங்க கூட தான் இருக்காங்க. இப்போ செக்யூரிட்டி நாங்க சொல்ல அவங்க என்ன சொன்னா அவர் தான் சொல்லியிருந்தாரு, அரணா இருக்கிற கேடயமா இருக்க. ஸோ அவர் அரணா இருக்கக்கூடியவங்க அவங்க கூட தான் அரணா இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்கலாமே. இப்போ உங்களுக்கு திமுக மட்டும் தானே பிரச்சனை? டே 1ல இருந்து முதல்வர் சொல்ற மாதிரி எனக்கும் திமுகவுக்கும் தான் பிரச்சனை. அப்ப நீங்க திமுகவை கூப்பிடாம நீங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நீங்க நடத்தவே முடியாது. ஏன்னா எம்பிஸ் உங்ககிட்ட கிடையாது. இங்க அடிக்கிற மணி டெல்லியில கேட்கணும்னா எம்பிஸால தான் முடியும். அப்போ இன்னைக்கு பவர்ஃபுல்லான எம்பிஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னா திமுகல இருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து கூப்பிட்டு தான் ஆகணும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஈகோ கிளாஷ்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு புரிதலே இல்லாத ஒரு அரசா இருந்துட்டு இருக்கு. எது முக்கியம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை இம்பார்ட்டண்டா பேசணும், நீங்க வந்து பழிவாங்கும் படலத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் நலன் அப்படின்றது பெரிய ஒரு ஜீரோல தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ தன்னோட ஈகோவை காப்பாத்திக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விவசாயிகளோட வாழ்க்கை, ஓட்டு போட்டவங்க எல்லாரும் வாழ்க்கையுமே அடகு வைத்து வெறும் ரீல்ஸ் ஆட்சியை மட்டும் தாவேக அரசு நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த பல்வேறு கேள்விகளுக்கு பிரஸ் மீட்டப் முடிஞ்சு வெளியே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்புல இருந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேட்டு கூடக்கூடிய கூட்டத்தொடரில் இதற்கான பதிலை சொல்றாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.